இந்த விஜய் அப்படிங்கிற நடிகருக்கு பின்னாடி இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நினைச்சாலே உண்மையிலே ரொம்ப கவலை அளிக்குது. நீங்க எல்லாம் அரசியல்வாதின்னு சொல்றீங்க இல்லைங்களா, எனக்கு அப்படி சொல்லவே வாய் வர மாட்டீங்க. நடிகர் விஜய் அப்படிதான் சொல்லணும், ஏன்னா அதுக்குதான் அவருக்கு தகுதி இருக்கு. நல்லா நடிக்கிற அப்படி சிஎம் சார் இல்ல முதல்வர் விஜயை கைது பண்ணி பாருங்க, இளைஞர்கள் எல்லாமே உங்க வீட்டு முன்னாடி நிற்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. வன்முறையை தோன்ற பேசுதான் அது. இப்ப விஜயை கைது பண்ணா ஏன் இந்த இளைஞர்கள் போகணும் அப்படின்னா ஒரு பெரிய தியாகம் பண்ணிட்டாரா? அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பனையூர்ல சந்திக்கிறதுங்க, நீங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பட்டாக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த உலகத்திலேயே நீங்க அதி புனிதமான ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தான் மனுஷன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன ஒரு இன்டென்ஷன்ல இந்த நடமாடிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. நாளைக்கு எவனாவது செத்தா கூட நீங்க போய் பாப்பீங்களா, இல்ல பாடியை பனையூர் கொண்டுட்டு வாங்கடான்னு சொல்லுவீங்களா? எனக்கு தெரியல. இதே மாதிரிதான் தொடர்ச்சியா இந்த மாதிரி முட்டாள்தனத்தை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நடிகர் அஜித் சொல்றாரு, எங்கேயோ அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நடிகர் அஜித் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறாரு. அப்புறம் அவரு சில விஷயத்த பதிவு பண்றாரு, இது கூட்டத்தை கூட்டுறதுக்கான சுயநலவாதிகளுடைய செயல்பாடுகளுடைய அடிப்படையில கூட இது விளைந்திருக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க கூட்டத்தை கூட்டுறதுக்காக நீ எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, நீங்க கெத்து காமிக்கிறதுக்காக உங்களுடைய இளைஞர்களையும் உங்களுடைய மக்களையும் நீங்க கொண்டுட்டு இருக்கீங்கிறதா உண்மை. இந்த இளைஞர்களுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன பண்ணா அவன் கை தட்டுவானோ, என்ன பண்ணா அவன் விசில் அடிப்பானோ, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல் திட்டங்களை வகுத்துக்கிட்டு நீங்க பண்ற அந்த வேலை இருக்குல்ல, அதுக்கு பேர் அறிவுத்தனம்லாம் இல்ல, புத்திசாலித்தனம்லாம் இல்ல, அதாவது சில்லறத்தனம், கேவலமான மட்டமான செயல் தான் அப்படி சொல்லணும். இப்ப நடிகர் விஜய்க்கு இதெல்லாம் புரியுதா இல்லையா? உங்களெல்லாம் நாங்க ஒரு காலத்துல கொண்டாடிருக்கோம், உங்களுக்காக ஒரு காலத்துல நாங்க சண்டை போட்டிருக்கோம். தோழர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நடிகர் மம்முட்டி ஒரு விஷயத்தை சொல்லுவாரு, எங்களுடைய இளைஞர்கள் மக்கள் எல்லாமே தங்களுடைய தலைவர்களை திரையில தேட மாட்டாங்க, தரையில தான் தேடுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இப்போ நம்மளுடைய இளைஞர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த விஜய் அப்படிங்கிற நடிகருக்கு பின்னாடி இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நினைச்சாலே உண்மையிலே ரொம்ப கவலை அளிக்குது, அச்சமா இருக்கு. எதிர்கால சந்ததிகளுக்குள்ள ஏன் இப்படி ஒரு உணர்வு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா விஜய் அந்த அளவுக்கான நாலேஜ் பிரச்சனோ இல்ல அரசியல் அறிவாளியோ அப்படியான ஆள்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு அரசியல் புரிதலற்ற, நாகரிகமற்ற, அறமற்ற ஒரு மனிதரா இருக்காரே தவிர அப்படி என்ன இந்த மாற்றத்தை விஜய் உருவாக்கிட்டாரு அல்லது உருவாக்க போறாருன்னு எனக்கு தெரியல. எதிர்காலத்தை பத்தி அப்புறம் விட்டுருவோம். இப்போ நிகழ்காலத்துல நம்ம பார்த்தோம்னா அவருடைய செயல்பாடுகளையும் நம்ம பாக்குறோம். அப்படி என்ன இந்த விஜய் ஒரு மாற்றத்தை உருவாக்குற மாதிரியான பேச்சுகளையோ அல்லது செயல்பாடுகளையோ அவர் செஞ்சிருக்காருன்னா ஒன்றும் கிடையாது. அவருடைய பேச்சுல நீங்க பார்த்தீங்கன்னாலே முழுக்க வெறுப்பு அரசியல் தான் இருக்கும். அவர் சரியில்லை, இவரு சரியில்லை, அங்க பெர்மிஷன் கொடுக்கல, இங்கே பெர்மிஷன் கொடுக்கல, ஒரு கட்டுக்கதையும் வெறுப்பு அரசியலையுமே தான் பேசிட்டு இருக்காரே தவிர எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஒரு ஆரோக்கியமான விஷயத்தையும் அவர் முன்னெடுத்ததே கிடையாது. வேலை வாய்ப்பு இப்படி இல்லாம இருக்கு, நாங்க இப்படியான வேலை வாய்ப்புகள் கொடுப்போம், இப்படியான சிக்கல் தமிழ்நாட்டுல இருக்கு, இப்படியான சிக்கல் இந்தியாவில் இருக்கு, நாங்க நிச்சயமா இது முழுசும் மாத்தி கட்டுவோம் அப்படின்னு எங்கேயாவது பேசியிருக்காரா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. எந்த விதமான கொள்கை ஒண்ணுமே இல்லை. பொருளாதாரம் சார்ந்த, அப்புறம் கல்வி சார்ந்த, இல்ல அரசியல் சார்ந்த எந்த விதமான ஒரு ஆரோக்கியமான முன்னேற்பாடும் இல்லை, ஆலோசனைகள் முன்வைக்கப்படலை. அவரு பண்றது எல்லாமே வெறுப்பு அரசியல், முழுக்க வெறுப்பு அரசியல். திரும்பவாதான் சொல்றேன், அவர் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி தனக்கான பிம்பத்தை தான் உயரமா கட்டி எழுப்புக்கிறாரே தவிர வேற எந்த விதமான நல்ல விஷயத்த பத்தியும் அவர் பேசுறது இல்லைங்கிறதான் உண்மை. இப்படியான ஒரு நடிகருக்கு பின்னால நீங்க எல்லாம் அரசியல்வாதின்னு சொல்றீங்க இல்லைங்களா, எனக்கு அப்படி சொல்லவே வாய் வர மாட்டீங்க. நடிகர் விஜய் அப்படிதான் சொல்லணும், ஏன்னா அதுக்குதான் அவருக்கு தகுதி இருக்கு. நல்லா நடிக்கிற, அப்படி மாநாடா போட்டு நல்லா நடிக்கிறாரு, அது மட்டும் தான் நல்லா விஜய்க்கு வருது. அதுவும் சிலர் அதை கூட கேள்வி பண்ணுவாங்க. நான் அந்த விஷயத்துக்குள்ள போல, அவர் நடிகர் விஜய் தான். அப்ப இந்த நடிகர் விஜயை நம்பி எப்படி இந்த இளைஞர்கள் சிலர் போறாங்க அப்படிங்கிற நினைச்சா பயமா இருக்கு, கவலையா இருக்கு. அவங்களெல்லாம் இன்னும் தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னும் சொல்ல போனா நேற்று முன்தினம் தாவேக்கனுடைய ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல அந்த ஆதவ அர்ஜுனர் அப்படிங்கிறவர் பேசியிருக்காரு, சிஎம் சார் விஜயை கைது பண்ணி பாருங்க, இளைஞர்கள் எல்லாமே உங்க வீட்டு முன்னாடி நிற்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தூண்டி விடுதல், வன்முறையை தூண்டுற பேச்சு தான் அது. சரி, தூண்டி விடுதல் கூட தப்பு, நல்லதுக்கு ஏதாவது நீ தூண்டி விடுறியா அப்படின்னா நீ நல்லதுக்கு தூண்டி விடவே மாட்டேங்கிறியே. எங்களுக்கு ஜிஎஸ்டி வேண்டாம், நீட் வேண்டாம், எங்களுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்புகள் வேணும், இவ்வளவு சம்பளத்துல எங்களுக்கு நல்லது நடக்கணும்,
அப்படின்னு ஏதாவது சொல்றீங்களா? அதுக்காக நீங்க இந்த இளைஞர்களை தூண்டி விடுறீங்களா? இந்த சாதியை ஒழிப்போம், இந்த மதத்தை ஒழிப்போம், மக்கள் அனைவருமே ஒற்றுமையா இருக்கணும், அதுக்காக போராடணும்னு சொல்லி நீங்க ஏதாவது தூண்டி விடுறீங்களா? அப்படி இல்லையே. நீங்க தூண்டி விடுறதெல்லாம் உங்களுக்காக மட்டும்தான். விஜய் கைது பண்ணா வந்துருங்க, எங்களை கைது பண்ணா வந்துருங்க, அவங்கள கைது பண்ணா வந்துருங்க. உங்களை சுத்தியே சதி வலைகளை பின்னிக்கிட்டு இருக்கீங்க. எங்க இளைஞர்களை அதுக்கு மட்டுமே பயன்படுத்த நினைக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இப்ப இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? இப்ப விஜயை கைது பண்ணா ஏன் இந்த இளைஞர்கள் போகணும்? அப்படின்னா ஒரு பெரிய தியாகம் பண்ணிட்டாரா? அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு 1000 பேர் 10,000 பேர்த்த சாக போறாங்க, அவங்கள விஜய் காப்பாத்திட்டாரு, அல்லது பல நல்ல திட்டங்கள் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வராம இருந்துச்சு, அதை இவரு தான் வர வச்சாரு. இன்னும் 1000 குடும்பங்கள் 2000 குடும்பங்கள் பாதிப்படைகிற மாதிரி இருந்துச்சு, அதையெல்லாம் காப்பாத்தினாரு. இன்னும் பல்வேறு நல்ல செயல்களை செஞ்சு இந்த தமிழ்நாட்டு மக்களே காப்பாத்திருக்காரு, ஒரு ஊரை காப்பாத்திருக்காரு, ஒரு தெருவை காப்பாத்திருக்காரு அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இப்படி ஏதாவது ஒரு நல்ல செயலை செஞ்சு இதன் மூலமா இந்த அரசாங்கம் விஜய் இருந்தா, நடிகர் விஜய் இருந்தா நம்ம இந்த கெட்டது பண்ண முடியாது, நம்ம பல பணத்தை ஆட்டையப்பட முடியாது, பணத்தை எடுத்துக்க முடியாது, அதனால விஜயை கைது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? அப்படி எதுவுமே இல்லை. கரூர் சம்பவத்துல 41 பேர் சாகிறதுக்கு காரணமா இருந்த விஜய் கைது பண்ணதான் செய்வாங்க. இன்னும் கைது பண்ணல, இன்னும் அதுக்கான வழக்குகள் போயிட்டு இருக்கு, அதற்கான உத்தரவுகள் எப்படி வேணா வரலாம், அது அடுத்த கதை. ஆனா எந்த நல்லதுமே பண்ணல, இவருக்காக எதுக்கு இந்த இளைஞர்கள் போய் குரல் கொடுக்கணும்? எதுக்காக சீமெட்ல போய் நிக்கணும்னு அந்த ஆதவர்ஜனா பேசுறாரு? இப்ப இது முழுக்க முழுக்க வெறுப்பரசியலும் ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரியான பேச்சு தான் அவர்கிட்ட இருக்கிறத நம்ம பாக்குறோம். 41 பேர்த்த கொன்னுட்டு அல்லது 41 பேர் சாகிறதுக்கு காரணமா இருந்த ஒரு விஜய் எந்த விதமான குற்றவுணர்ச்சி இல்லாம சுத்திட்டு இருக்காரு. அவரை காப்பாத்துறதுக்கு எங்க இளைஞர்கள் போகணுமா? கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் வெக்கமே சூடு சொன்னே கிடையாதா? எந்த இடத்துலயாவது விஜய் தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரா? 40 பேர் இறந்ததுக்கு அப்புறம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, சார் இப்படி இறந்துட்டாங்களே, இதுக்கு என்ன சார் பதில் அப்படின்னா அவர் பாட்டுக்கு ஓடுறாரு, தலைமறைவா ஓடுறாரு, வேகமா ஓடுறாரு. இவ்வளவுதான் ஒரு தலைவனுடைய செயல்பாடுகளா? தலைவன்னா ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த மக்கள் கூட அந்த சம்பந்தப்பட்டவர்கள் நின்று களத்துல நின்று அவங்களுக்காக போராடுறவன் தான் தலைவன். அப்படி எதுவுமே இல்லாம உங்களுடைய கட்சிக்காரர்கள் தான் அல்லது பொதுமக்கள் யாராவது இருந்துட்டு போகட்டும், இறக்குறாங்க, இறந்த விஷயத்த சொல்றாங்க, நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அம்போ நீங்க மட்டும் தப்பிச்சா போதும் அப்படின்னு ஓடுறீங்கன்னா உங்களுடைய எண்ணம் தான் என்ன? ஒரு சுயநலமான எண்ணம் இல்லையா? நீங்க தப்பிச்சா போதும், மக்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நினைக்கிற இந்த மாதிரி எண்ணம் உள்ள தலைவனுக்கு எங்களுடைய இளைஞர்கள் போராட முன் வரணும். அப்புறம் புரட்சியை பத்தி பேசியிருக்கீங்க. உண்மையிலே புரட்சின்னு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? எதுக்காக புரட்சி பண்ணணும்? லெனின்ட்ட கேட்கிறாங்க மக்கள்லாம், புரட்சி எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இதற்கு முன்னால் வாழ்ந்தது போல இப்பொழுது வாழ முடியாத ஒரு சூழல் வரும் என்றால் அப்போது புரட்சி வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது புரட்சி இதுக்கு முன்னாடி வாழ்ந்தது போல வாழ முடியாத ஒரு சூழல் உருவாகும். அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கோம். அந்த பிஜேபி அரசு இருக்கு இல்லைங்களா, அது நம்மளை அப்படி நகர்த்திட்டு இருக்கு. நிச்சயமா அப்படியான ஒரு நெருக்கடியில இந்த மக்கள், இந்த இளைஞர்கள் புரட்சிக்கு முன்னுருவாங்க. ஆனா அந்த விஜய்க்காக எல்லாம் புரட்சி பண்ண மாட்டோம், புரியுதுங்களா? எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக, எங்களுடைய தேவைக்காகத்தான் நாங்க புரட்சி பண்ணுவோமே தவிர உங்களுடைய சுயநலத்துக்காக, உங்களுக்காக நாங்க வீதிக்கு வரமாட்டோம். ஏன்னா நீங்க பொதுநலமா இருந்தா உங்களுக்காக வரல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க முழுக்க முழுக்க சுயநலவாதியா இருக்கீங்க. சரி, அப்படியே நீங்க கரூர்ல இருந்து தப்பிச்சு சென்னைக்கு போனீங்களே, அதுக்கப்புறமாவது ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டீங்களே, அந்த வீடியோலயாவது எந்த இடத்துலயாவது நானும் ஒரு காரணம், 41 மக்கள் இருந்ததுக்கு நானும் ஒரு காரணம், எனக்கு அது மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கு, அரசியல் இருந்தே கூட விலகிடலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு தோணுது, அவ்வளவு வலியா இருக்கு, அவ்வளவு வேதனையா இருக்கு, நான் என்ன பண்றதுனே தெரியல, மக்கள் என்னை புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புறேன், எனக்கு உதவியா இருக்கணும், என்னுடைய தவறை நான் உணர்றேன், நானும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், எந்த இடத்துலயாவது சொன்னீங்களா? நடிகர் அஜித் சொல்றாரு, எங்கேயோ அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாம நடிகர் அஜித் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறாரு. அப்புறம் அவரு சில விஷயத்த பதிவு பண்றாரு, இது கூட்டத்தை கூட்டுறதுக்கான சுயநலவாதிகளுடைய செயல்பாடுகளுடைய அடிப்படையில கூட இது விளைந்திருக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க கூட்டத்தை கூட்டுறதுக்காக, நீ எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, நீங்க கெத்து காமிக்கிறதுக்காக உங்களுடைய இளைஞர்களையும் எங்களுடைய மக்களை நீங்க கொண்டுட்டு இருக்கீங்கிறதா உண்மை. எந்த விதமான தவறுக்கும் நீங்க பொறுப்பேற்றுக்கல, எந்த மன்னிப்பும் கேட்கல. அப்ப இவ்வளவுதான் உங்களுடைய புக்தி. உங்களுக்கு நாகரிகமும் தெரியல, அரசியல் புரிதலும் இல்லை, அரசியல் தெளிவும் இல்லை.
பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட நிக்கணுங்கிற எந்த விதமான அரசியலும் இல்ல. அடிப்படையே உங்ககிட்ட தப்பா இருக்கு. இதெல்லாம் திருத்திக்கிட்டு வெளியே வருவீங்கன்னு பார்த்தா அடுத்து இந்த பொதுக்குழு கூட்டத்திலேயாவது நீங்க என்ன பேசுறீங்க? மறுபடியும் நடந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்றுக்காம, மன்னிப்பு கேட்காம, நிச்சயமா நான் உங்க கூட கடைசி வரைக்கும் நிக்கிறேன்னு சொல்லாம நீங்க என்ன பண்றீங்க? மறுபடியும் வெறுப்பு அரசியல் உருவாக்குறீங்க. சிஎம் சரியில்லை, எங்களை வந்து கையசைக்க விடல, காலசைக்க விடல, தலையை காட்ட விடல. என்னடா கதை சொல்லிட்டு இருக்கீங்க? மறுபடியும் பச்சை பைய பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து உங்களை கை காட்ட வரலையா, தலை காட்ட வரலையா, என்ன நீங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க? உங்களை பேச விட்டாங்க தானே, எல்லாம் பண்ணனீங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? மறுபடியும் இந்த மக்கள் இடத்துல வந்து அதை பண்ண விடல, இதை பண்ண விடல, அங்க இடம் கொடுக்கல, இங்க இடம் கொடுக்கல, மீண்டும் பொய்யே பரப்புறீங்க, வெறுப்பையே பரப்புறீங்க. உங்ககிட்ட அன்பே இல்லையா? அன்பே இல்லையான்னு கேட்கிறேன். வெறுப்பு அரசியலே தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்பதான் நீங்க திருந்துவீங்க அப்படிங்கிற கேள்விதான் நான் வந்து கேட்க இந்த இடத்துல முன் வரேன். வண்டிக்குள்ள லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுற அந்த விளையாட்டை பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். ரொம்ப அப்பா, அது ஒரு கொடூரமானவனால அப்படி யோசிக்க முடியும். தனக்கான மார்க்கெட்டிங்கை வந்து தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு சுயநலவாதியோட செயல் திட்டாது. நடிகர் விஜய் அதை பண்றாரு. அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. படத்துல எல்லாம் நல்ல மாதிரி நடிச்சுட்டு இங்க வந்து இப்படி வேஷம் போடுறியாடா சாமி அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னா எவனாவது எந்த தலைவனாவது அப்படி பண்ணுவானா? அப்ப நீங்க வந்து ஹைப்லயே இருக்கணும், எல்லா நியூஸ் சேனல் நீங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது தப்பெல்லாம் நான் சொல்லல. அது நல்ல விதத்துல பண்ணுங்கிறேன். உங்க பேச்சின் மூலமா, உங்களுடைய செயல்பாட்டின் மூலமா, உங்களுடைய திட்டங்களின் மூலமா நாங்க வந்து இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லி அதன் மூலமா நீங்க ஹைப் ஆகுங்க, அதன் மூலமா இந்த மீடியாவை கவர் பண்ணுங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போடுறீங்க. அதை நீங்க கிரேஸ் உங்க மேல இருக்கக்கூடிய அந்த கிரேஸை வந்து உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சுயநலத்துக்கு மட்டும் பயன்படுத்துறீங்க. ஹைப் நீங்க மட்டுமே இருக்கணுங்கிறதுக்காக, வேற யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன விளையாட்டுலாம் பண்றீங்க. இந்த இளைஞர்களுடைய அந்த உளவில நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இவனுக்கு என்ன பிடிக்கும், ஒரு நிமிஷம் தான் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலையை பண்றது. இந்த இளைஞர்களுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன பண்ணா அவன் கை தட்டுவானோ, என்ன பண்ணா அவன் விசில் அடிப்பானோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல் திட்டங்களை வகுத்துக்கிட்டு நீங்க பண்ற அந்த வேலை இருக்குல்ல, அதுக்கு பேர் அறிவுத்தனம்லாம் இல்ல, புத்திசாலித்தனம்லாம் இல்ல, சில்லறத்தனம், கேவலமான மட்டமான செயல் தான் அப்படி சொல்லணும். இப்ப நடிகர் விஜய்க்கு இதெல்லாம் புரியுதா இல்லையா? இன்னும் நீங்க வளரணும் விஜய். உங்களை என்னமோ நினைச்சோம். நீங்க வந்து பெரியாரை காமிச்சிங்க, அம்பேத்கர் காமிச்சிங்க, திருவள்ளுவரை பத்தியான குரலை வந்து சொன்னீங்க. ஓகே, விஜய் வந்தா ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுவார், நல்ல ஒரு எல்லா தலைவர்களையும் அரவணைச்சு ஒருங்கிணைச்ச ஒரு கொள்கை வச்சிருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தா இவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமா, இவ்வளவு ஒரு முட்டாளா, இவ்வளவு பெரிய கோலையாவா நீங்க இருப்பீங்க? எந்த இடத்துலயாவது பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் நின்றுருக்கீங்களா? இது ஒரு வரலாற்று பிழை விஜய். நீங்க சாகிற வரைக்கும் இந்த வரலாற்று பிழை இருந்துட்டே தான் இருக்கும். நீங்க மாத்தணும்னு ஒரு ஆசைப்பட்டா நேர்மையான முறையில, நியாயமான முறையில நீங்க களத்துல வந்து மக்கள்கிட்ட பேசினா மட்டும்தான். எனக்கு புரியல, நாளைக்கு எவனாவது செத்தா கூட நீங்க போய் பாப்பீங்களா? இல்ல பாடியை வந்து பணம் கொண்டுட்டு வாங்கடான்னு சொல்லுவீங்களா? எனக்கு தெரியல. இதே மாதிரிதான் தொடர்ச்சியா இந்த மாதிரி முட்டாள்தனத்தை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க விஜய். பனையூர்ல சந்திக்கிறதுங்க, நீங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பட்டாக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த உலகத்திலேயே நீங்க அதி புனிதமான ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தான் வந்து மனுஷன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன ஒரு இன்டென்ஷன்ல இந்த நடமாடிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொன்னாலும் இந்த இளைஞர்கள் கேட்டுக்குவாங்க, இவனுக்கு மரமாட்டைக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்சமாவது வந்து ஒரு ஆரோக்கியமா சிந்திக்க தெரியாதா? சுயநலமாவே தான் இருப்பீங்களா? உங்களுடைய ரசிகர்களை நேரான வழியில செலுத்துங்க. அதை விட்டுட்டு வந்து அவங்கள பயன்படுத்திக்காதீங்க. பயன்படுத்துறதா நல்ல விதமா பயன்படுத்துங்க. அவங்களுக்கும் நல்லது பண்ணுங்க, அவங்க மூலமாவும் நல்லது பண்ணுங்க. ஆனா அதை விட்டுட்டு உங்களுக்கு மட்டுமே நல்லது பண்ற மாதிரி நடந்துக்கிற அந்த விதம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர்லாம் ஒரு நல்ல குணமே கிடையாது. ஒரு எந்த பொறுப்புலாம் நம்ம நடந்துக்க மாட்டோம். உங்களுக்கு இன்னும் உங்களுடைய தரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க இன்னும் தகுதியை வளர்த்துக்கணும். இன்னும் கேட்பார் பேச்சு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு பின்னாடி இன்னும் பல கைகள் இருக்கதா சொல்றாங்க. நீங்க ஒரு பொம்மைன்னு கூட சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்கள்கிட்ட சொல்லலாம் என்ன அப்படின்னா, சுயமா யோசிங்க, நல்லதை சிந்திங்க, வெறுப்பு அரசியல் உருவாக்காதீங்க, மனிதர்களை பிளவுபடுத்தாதீங்க, இளைஞர்களை தப்பா கைட் பண்ணாதீங்க. இது மக்களுக்கு தெரியாதா? நீங்க கேள்வி எழுப்பி உசுப்பேத்தி விடுறதெல்லாம் வந்து போதும் விஜய். ரொம்ப வந்து நாகரிகம் நடந்துக்கிறீங்க, சின்னப்படுத்தமா நடந்துக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா உங்களெல்லாம் நாங்க ஒரு காலத்துல கொண்டாடிருக்கோம், உங்களுக்காக ஒரு காலத்துல நாங்க சண்டை போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது என்னடா விஜய் இவ்வளவு ஒரு சீப்பஸ்ட் பிஹேவியரா இருக்காரு அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டத்தை நீங்க பெருங்கூட்டம் நம்பிக்கிட்டு தயவு செய்து கனவு காணாதீங்க. உங்களுடைய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், தி சீக்ரெட்னு ஒரு புத்தகம், இதெல்லாம் வாசிச்சுக்கிட்டு இந்த வைப்ரேஷன்ல போனா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு போலியா வந்து உங்களை வந்து கட்டமைச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி நீங்க ஜெயிச்சலன்னு கனவெல்லாம் காணாதீங்க. சிஎம்க்கு எதிராக பேசி
சிஎம்னு சொல்லி நீங்க சிஎம் ஆகிறதுக்கான அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அது இது ஒரு விதமான அந்த சீக்ரெட் ஆஃப் அந்த புக்ஸ் இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கலாம் அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த தாட்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில நீங்க செய்யக்கூடிய இந்த முட்டாள்தனம், இந்த பிற்போக்குத்தனம், இது எல்லாமே ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதை தாண்டி இப்போ நான் இந்த இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, தயவு செய்து இளைஞர்களும் மாணவர்களும் குறிப்பா பெண்களும் எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்குங்க. நடிகருக்கு பின்னாடி போகாதீங்க. உங்களுக்காக களத்துல போராடுற தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணுங்க. அண்ணன்னு சொல்லி அப்படி விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணிட மாட்டா. அப்படி உங்க அண்ணன் தான் உங்க அண்ணன், விஜய் அண்ணா கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதையே புரிஞ்சுக்காம எங்க அண்ணான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சில பெண்களையும் பாக்குறேன். அவங்களெல்லாம் நினைச்சு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்க அண்ணன் தான் உங்க அண்ணன், அவர் உங்க அண்ணன் கிடையாது. அதை நீங்க காலப்போக்கில் புரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி அரசியல் பற்றிய ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. சும்மனாட்சிக்கு விஜய் வந்தவுடனே விஜய் கொண்டாடுறது, நாளைக்கு அஜித் வந்தா அஜித்தை கொண்டாடுவீங்களா? ஒருவேளை அஜித் ஒரு சரியான அரசியல் புரிதலோட நேர்மையா வர்றாரு, நம்ம அதை ஏத்துக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அஜித்தும் இப்படிதான் இருக்காரு அப்படின்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? இல்ல நாளைக்கு சிலம்பரசன் அவரும் இப்படிதான் வராருன்னு நீங்க ஏத்துக்குவீங்களா? இல்ல தனுஷே வராருன்னு ஏத்துக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. யாரை ஏத்துக்கணுமோ அவங்கள நம்ம ஏத்துக்கணும். எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. படத்துல தியேட்டர்ல போய் 3 மணி நேரம் படம் பாருங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் அதோட முடிச்சுக்கோங்க. அவங்கள வீட்டுக்கெல்லாம் கொண்டு நீங்க செலிப்ரேஷன் பண்றதுக்கு ஒருத்தர் இல்ல. அந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கங்கிறேன். ஹீரோ அவங்க கிடையாது, நம்ம தான் ஹீரோ. நம்ம இல்லைன்னா அவங்க இல்லை. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த உண்மையை புரிஞ்சுக்காம அவரு தான் ஹீரோன்னு சுத்திட்டு இருக்கீங்க. நீங்க வேணா விஜயவோ அஜித்தோ இல்ல வேற ஏதோ ஒரு நடிகர்களோ நீங்க பேசுவீங்க. காசு கொடுக்காம எங்களுடைய படத்தை பாருங்க, அதுக்கு எல்லா தயாரிப்பாலும் உதவி செய்யுங்க, அதுக்கு திரையரங்கங்கள்லாம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி பாருங்களேன். அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. அப்படியே இழுத்து முடிடுவாங்க. நம்மளை அப்படி பார்க்க விட மாட்டாங்க. அப்படி பார்க்க விட்டாங்கன்னா அவங்களுக்கான வேல்யூ இருக்குமா? அவங்க பல கோடி சம்பாதிக்க முடியுமா? இப்ப இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்ல. லாஜிக்ல ரொம்ப சாதாரண செய்யல. நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நம்ம படம் பார்த்தா தான் அவங்களுக்கே வேல்யூ, இல்லைன்னா வேல்யூ இல்லை. அதான் உண்மை. இதையும் தாண்டி நமக்கு பல சந்தேகங்கள் வரலாம். எல்லாரும் நல்ல முறையா நடிக்கிறாங்க, நம்ம யாராவது தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா அது உங்களுக்கு சந்தேகம் வரும். அதனால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களை ஒரு உதாரணமா சொல்ல முடியும் என்னால. இப்ப நான் பாக்குறேன், சரி ஓகே, எனக்கு இப்பதான் நான் புதுசா ஒரு அரசியல் சார்ந்து இயங்குறேன், அரசியலுக்குள்ள வர்றேன். இப்ப நான் எந்த கட்சியை தேர்ந்தெடுக்கலாம் நான் ஒரு ரிசர்ச் பண்றேன் அப்படின்னா, சரி பிஜேபி கையில் எடுத்துக்கலாம். பிஜேபி ஒரு மதவாத கட்சி. இப்ப பிஜேபி மக்களை பிரிக்கிற கட்சி, இவன் வழங்க மாட்டான், இவனுக்கு அப்படியே வரங்கட்டு. சரி, அடுத்து நாம் தமிழர் கட்சி, இவன் என்ன பண்றான்? தமிழுங்கிற பேர்ல பயன்படுத்தி, பொய்யா பயன்படுத்தி சாதியை தான் மறுபடியும் அதிகப்படுத்துறான். சாதி பிரச்சனைய அல்லது சாதியை தூக்கி பிடிக்கிற வேலையை, மனிதர்கள் இருந்து பிரிக்கிற வேலையை தான் இந்த நாம் தமிழர் கட்சி பண்ணுது. வேற யாருக்கா? பாமகவா? அது சாதி கட்சி. வேற யாருக்கு? இப்படி ரிசர்ச் பண்ணுங்க. வேற யாரு இருக்கா? இந்த பக்கம் ஏடிஎம்கே ஓட்டு போடலாம், அவங்கள பெரிய ஆளாக்கலாம், இல்ல அவங்களுக்கு முன்னாடி அணிதரலாம் அப்படின்னா இங்க என்ன நடக்குது? அதிமுக யாருக்கு முன்னாடி இருக்குது? பிஜேபியுடைய கைப்பாவே வச்சிருக்காங்க. அப்ப இப்ப நம்ம அதிமுகவுக்கும் நம்ம வாக்கு போட முடியாது, அப்படியே ஓரம் கட்டி தான் வைக்கணும். சரி, இந்த பக்கம் தேமுதிக பெருசு பலமா இருக்கா, இல்ல நமக்கு நல்லது பண்ணிருமான்னு பார்த்தா தேமுதிக ரொம்ப பலவீனமா தான் இருக்கு. அவங்கள பத்தி நமக்கு தெரியும். இன்னும் அந்த கட்சிக்குள்ளே இன்னும் பல சண்டைகள் போயிட்டு இருக்கு. அப்ப இவங்களும் மக்களுக்கான நல்லதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ எல்லாம் தூக்கிப்பட வேண்டியதுதான். அப்ப இங்க யாரு இங்க மீதி இருக்காங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணி மட்டும் தான் இருக்கு. காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், இவங்க தான் இருக்காங்க. இவங்களை நம்ம பத்தி ரிசர்ச் பண்ணா இவங்க என்ன பண்ணிருக்காங்க கடந்த காலத்துலன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இவங்க தான் நமக்காக போராடி இருக்காங்க. இவங்க தான் நமக்காக பல நல்லது செயல்களை செஞ்சிருக்காங்க, நமக்கான நல்வழி புரித்திருக்காங்க. என்னுடைய தரப்பு வாதத்துல சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் வாக்கு போடுற மாதிரி தான் இந்தியா கூட்டணி தான் போடுவேன். ஏன்னா சமகாலத்தின் அடிப்படையிலையும் எதிர்காலத்தினுடைய அடிப்படையிலும் தேவையிலையும் இந்த மக்களை ஒற்றுமைப்படுத்துதலையும் இந்த இந்தியா கூட்டணி தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. மத்த எல்லாருமே மக்களை பிளவுபடுத்துற வேலையை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கானுங்க. இந்த 1000 ரூபாயை தூக்கி போடுங்க, தாவகை கூட்டத்தில் சொல்றாங்க, 1000 ரூபாயை தூக்கி போடுங்க, இலவச பயணம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதை கல்லூரி பெண்கள் கூட என்னன்னா, அது ஏதோ ஒரு ஸ்டோரியில கூட சொல்றாங்க, எங்களுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வேணாம், எங்களுக்கான பணம் வேணாம், எங்களுக்கு இலவச பேருந்துலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு உண்மையிலேயே கவலையா இருக்கு. ஏண்டா அந்த 1000 ரூபாய் எவ்வளவு உதவியா இருக்கு தெரியுமா மக்களுக்கு? அந்த பேருந்துல கட்டணம் இல்லாத பேருந்துல போறதுனால எவ்வளவு பயன் இருக்கு தெரியுமா மக்களுக்கு? மக்கள் அவ்வளவு கொண்டாடுறாங்க. இந்த மாதிரியான அடிப்படை வேற எங்கேயாவது இருக்குதா? இந்த வசதியில் வேற எங்கேயாவது இருக்கா? நமக்கு அப்படி பண்ணும்போது நாம அந்த பயனை அனுபவிச்சு நம்ம அதை எடுத்துக்கணும். ஏன்னா
500 ரூபாய் இல்லாம 100 ரூபாய் இல்லாம எத்தனை சாரானுங்க தெரியுமா? எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க தெரியுமா? அப்ப இந்த தொகையெல்லாம் தான் உங்களுக்கு உதவியா இருக்கு. நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா தூக்கி போடுங்கன்னு சொல்றீங்க. அதையும் சில பெண்கள் கேட்டுக்கிட்டு அப்பெல்லாம் வேணான்னு சிலர் வந்து குரல் கொடுக்கறத பாக்குறோம். அதெல்லாம் ரொம்ப ஒரு அசிங்கமான விஷயமா தான் நான் பாக்குறேன். பிளைண்டா விஜய் சொல்றது அப்படியே கேட்கறது, பிளைண்டா அப்படியே வந்து இந்த ஆதவ் அர்ஜுனா சொல்றது அப்படியே கேட்கறது, அப்படி இருக்காதீங்க. கொஞ்சமாவது ரிசர்ச் செய்யுங்க. விஜய் சொன்னா எல்லாமே நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. விஜய்க்கு இன்னும் பக்குவம் இல்லை, இன்னும் பொறுப்பு இல்லை, இன்னும் நல்ல பண்பு இல்லை, இன்னும் தலைவனாவதற்கான எந்த தகுதியும் இல்லை. இதை தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். இளைஞர்களே, உங்களுடைய வாக்குகளை நல்ல வாக்குகளா மாத்துங்க.